18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஆரம்பிக்கலாம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? ஒன் பை ஒன் எடுத்துங்க. யாரு செட்டிங்க வேங்கியமாவா ஒத்தையில நிக்க தில்லி இருந்தா மொத்தமா வாங்கல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். டேய் அவன் செத்துட்டான்டா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஹலோ கைஸ், நாங்க வந்து செகண்ட் ரெசார்ட்ல வந்துட்டு எல்லாம் லாண்ட் முடிச்சுட்டு டிக்கெட் பண்ற டைம் வந்துச்சு எங்களுக்கு. இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்பி கக்கடக்குடின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்க ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்க போயிட்டு அங்க பேக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வேற இடத்துல மாதிரி நம்ம போய் செம்ம என்ஜாய்மெண்ட். ஸ்விம்மிங் பூல்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதாவது நைட் ஒரு 12 மணி 1 மணி இருக்கு நினைக்கிறேன். ஒரு 2 o'clock வரைக்கும் செம்ம ஃபன் பண்ணோம். எங்கள் பயணம் இனிமே தொடரும், இதோட முடியாது. இந்த ரெசார்ட் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நாங்க வந்து உண்மையாவே பேச முடியல. அவர் ஒண்ணும் இல்லை, இப்ப வந்து அவர் வந்து எப்படி தெரியுமா இருக்காரு. வணக்கம்டா அக்கா, வந்திருக்கேன். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? பேசி காட்டுங்க நீங்க சும்மா பேசுங்க. அண்ணன் வயநாட்டுல இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா, கரெக்டா இருக்கு. அதை போட்டுருக்க அந்த இடத்துல தேவையான இடத்துல கரெக்டா. ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆலப்புழை. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸ்ல வந்திருக்கோம். இங்க இருந்து கீழே இருந்து மலை, அதனால கேமரா ஆன் பண்ண முடியல. கீழே இருந்து மேல ஏறி வந்திருக்கோம். இது ஒரு 1 கிலோமீட்டர் மேல ஸ்லோப்ல ஏறி வந்திருக்கிறோம். இங்க இருந்து ஒரு 350 ஸ்டெப்ஸ் இருக்கா, அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறணும். ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல அந்த கேவ் போய் பார்க்கணும். கீழே அந்த வியூ காமிய எவ்வளவு ஸ்லோப் இருந்து. ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்கான இங்கே குடிச்சாலும் இங்கே போட்டணும், கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க உள்ள போய் எப்படி கீழே தான் போடுவீங்க.
அது வந்து அங்க வேஸ்ட் அப்படியே நின்றுடும். அதனால உள்ள தண்ணிக்கேன் நீங்க தண்ணிக்கேன் வைக்கிறதா தண்ணிக்கேன் வைக்கிறதுக்கு 20 ரூபா. கேனே 15 ரூபா வரும். 20 ரூபா கொடுத்து வைக்கிறோம். டான் மாஸ்க்கும் போயிருக்காரா, வெயிட் பண்ணுங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஐடியா இங்க வந்து 350 படிக்கட்டு இருக்கான். அப்படியே எண்ணிட்டே போவோம். 350 இருக்கா இல்லையா படிக்கட்டு என்னங்கப்பா? வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே ஒரு லேண்ட்மார்க் அடியில் சொல்ற மாதிரிதான் ஆளு கீழே இருக்க சாமி எல்லாம் கும்பிடாதா, மேல இருக்க சாமி தான் கும்பிடுமான்ற மாதிரி. ஆளு மலை மேல இருக்க சாமி தான் கும்பிடுமா, ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? கீழே அவ்வளவு இடம் இருக்கு வயலுக்குள்ள, இங்கதான் ஏறணும்னு ஏறிட்டு இருக்கோம். போன 350 படி வேற எங்களுக்கு அது தெரியாது. தெரிஞ்சுன்னா வந்திருக்கவே மாட்டோம். நூறாவது படி இன்னொரு 250 இருக்கு. என்னன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. சுபாஷே பூசடிக்கடா பூசடிக்கடா சுபாஷே பூசடிக்கடா பூசடிக்கடா பூசடிக்கடா. ஏதோ சுபாஷ் சுபாஷ் என்றீங்க. யார் இந்த சுபாஷ்? நம்ம இந்த குணாக்கேவ் வந்தாங்கல்ல, அவன் ஓ குணா கேவ்ல விழுந்தவர எடக்கல் கேவ்ல டைரக்டா கனெக்ஷன்ல. ஓ நம்ம நான் கொஞ்சம் சிரமப்படுறாரு நீங்க நினைக்கலாம், ஆனா சிரமப்படல. எல்லாம் மோட்டிவேட் உங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்றதுக்காக அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப போயிட்டே இருக்கலாம். அவர்னால 300 என்ன இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. வாடா தெரியலடா, வாடா வாடா அடங்கோ அது 200டா. நான் 200 ரீச் பண்ணிட்டோமா? கிளம்பியாச்சு. இங்க இருந்து நாங்க வந்து மணி ஒரு 2-3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறோம். இங்க இருந்து கிளம்பி டைரக்டா ரெசார்ட்டுக்கு போறோம். ரெசார்ட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு புக் பண்ண ரெசார்ட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். செமையா போகுது. இப்ப நாங்க ஏறி வந்தது ஈஸியா தெரிஞ்சிச்சு. இப்ப இறங்குற படியை பார்த்தா செம்ம பயமா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் இறங்குறோம். அது கேமராமேன் காம்பா இருக்கு. ஆனா இது வந்து ஃபுல்லால எடுக்க முடியாது. கேமராமேன் சாவ போறாரு. நீங்க அது நல்லா தெரியுது. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க? சீக்கிரம். என்னப்பா பண்ற? எடக்கல் கேவ்ல இருந்து இறங்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து சுத்தமா விளாகே பண்ண முடியல. அங்கெல்லாம் சில பல டிப்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. சத்தியமா சொல்றேன், வந்தீங்கன்னா மெயினா ஷூ போட்டுவாங்க. நல்ல ஷூ போட்டுவாங்க. இல்ல நார்மல் டைம்ல வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெயின் இருக்கறனால ப்ராப்ளம் ஆகுது. ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குது. ரொம்ப ஐயோ வலிக்கி விழுகுறேன். முடிய மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் சரி ட்ரைபேட போட்டுட்டு நான் அங்க எண்டிங் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி இறக்கதால டக்குன்னு இறங்கி போயிடலாம், இங்கே என் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சு நாங்க உள்ள என் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா வழுக்கு இறங்கவே முடியல. ஏறதுக்குள்ள ஈஸியா ஏறிட்டோம். இறங்குறது பாத்தீங்கன்னா அந்த வழுக்குது. நம்ம ஆட்கள் எங்க கடையை பார்த்தாலும் உட்காந்துருவாங்க. நீங்க அடுத்த முக்கிலே ஒரு கடவை போடுங்களேன், அங்க உட்காந்துருவாங்க.
டேய் இருடா நாங்க வந்த வண்டி நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். என்னடா நல்லாவே எல்லாம் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பின்னாடி இருந்து கார்ல வந்து ஒருத்தவங்க நம்மள கொடுத்துட்டாங்க. நம்ம மேல தப்பு கிடையாது, அவங்க மேலதான் தப்பு. எனக்கு தூக்கம் போச்சு, அதான் டென்ஷன் ஆகுது. அவங்க இதுக்கான பேமெண்ட் நாங்க பண்ணிடுவோம் சொல்றாங்க. நார்மல் தான், அப்படியே கிளம்ப வேண்டியது. இப்போ நம்ம வந்து கக்கடம் கோயில் போய்கிட்டு இருக்கோம். அங்கே ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ போகிற உள்ள இந்த வியூ சீனரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு, அடிபொலியா இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. ரியல் கேரளா கடையில மறக்காம யங்ஸ்டர்ஸ் அலப்பறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகே. ஒரு ஓரம் சிரித்தான் அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பாய் அன்பே என் நாடியை சிறுக்க வைத்தாய் என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். ஹலோ நண்பா, வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் அலப்பறை. இப்போ நாங்க நிக்கிற இடம் கோழி பகியும். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாங்க இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரெசார்ட்ல செம்மையா இருக்கு, அதே மாதிரி குளிரும் பயங்கரமா இருக்கு. கிளைமேட்லயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேசக்கூட முடியல, செம்ம ஜில்லா இருக்கு. இப்போதான் வந்தோம், வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தோம். செம்ம இருட்டு, டிராவலே சரியான அட்வென்ச்சர் டிராவல். மலைக்கு எதுக்கும் அந்த சகதி ஃபுல் அண்ட் ஃபுல் சகதி, அதுல வண்டியே ஓட்ட முடியல. பாத்தீங்கன்னா மலை மாதிரி நெட்ட குத்தலா இப்படி நிப்பாடி இருக்காருங்க. சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்ல வண்டியை ஏத்துனா எங்கிட்ட ஏத்துறது? இதுல வண்டி ஏத்த எனக்கு ஒரு டவுட், இதுல வந்து எப்படி இவங்க வந்து ரெசார்ட் கட்டி, இதுல ரெசார்ட் கட்டிருக்காங்க. இவ்வளவு நல்ல ரெசார்ட் எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து மந்தி சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்க வரதே செம கஷ்டத்துல வந்தோம். அவர்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எப்படி போறாங்க எப்படி வராங்கன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து அப்படியே நம்ம நேரா போயிட்டு நம்மளோட ரெசார்ட்டை பார்த்துக்கலாம். அதாவது தேர்ட் ரெசார்ட். நம்மளோட ரெசார்ட்குள்ள வந்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் ரூம், உள்ள இருக்கு செகண்ட் ரூம், வெளியே தேர்ட் ரூம். ஃபர்ஸ்ட் ரூம் போயிருவோம் உள்ள. டேய் திறக்கடா. ஐயோ திறக்க மாட்டேன். திறந்து தொலைங்கடா. One eternity later. எப்படி இருக்காங்க நம்ம வயசு? அவரு சூப்பரா திறந்துட்டீங்க. சூப்பரா திறந்தீங்க, செம்மையா திறந்தீங்க. கதை நல்லா நடந்து. அதாவது இது டைனிங் டேபிள். வாங்கம்மா.